மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கைய மருந்து நேயர்களுக்கு உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயனின் வணக்கங்கள். லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்லேருந்து பேசுகிறாங்க. இப்போ பாருங்கள், முக்கால்வாசி பேருக்கு இந்த பனிக்காலம் வந்தாலே மழை காலம் வந்தாலே ஈஸியாக சளி பிடிச்சிக்குங்க. ஒரு 30% பேருக்கு இந்த சளி காலம் இல்லாமல் மற்ற காலத்துலேயும் நீடித்த இந்த சளி தொந்தரவு இருக்கும். ஆஸ்துமா, வீசிங்கு, அலர்ஜி, இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஏற்கனவே ஆஸ்துமாவுக்கு நம்ம ஒரு டானிக் மருந்து போட்டோம், ரொம்ப அற்புதமாக ஓடிட்டுருக்கு. நிறைய பேர் இப்போ அதை சாப்பிட்டு இன்னுகளை அடுத்த நாளே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. மூச்சு திணறல் இல்லாமல் அந்த ஆஸ்துமா அட்டாக்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஒரு குளிகை, அதாவது ரவுண்டாக மாத்திரை ஒன்று பார்க்க போகிறோம். இது எதுக்கு பயன்படுதுன்னா, ரொம்ப கடுமையாக வேறு சர்க்கம்ஸ்டன்சஸில் இருக்கக்கூடிய கண்டிஷனில் இந்த சளியினால் பாதிப்பு ஏற்படுது. பார்த்தீங்களா, சளி உள்ளே கோத்துக்கிட்டு வெளியே வராது, அப்படியே கெட்டியாக உடஞ்சி போய் இருக்கும். மூச்சு திணறல், அதனால் மூச்சு விட முடியாது. மூச்சு விட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு மூச்சு விடுவாங்க, இப்படி வாயில் விடுவாங்க. ரெண்டாவது, இருமல், உள்ளே இருக்கக்கூடிய சளியை வெளியே எடுக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு தன்னிச்சை செயல் தான் இருமல். இருமல் விடாமல் இப்படி இருமிகிட்டே இருப்பாங்க. பயங்கர இருமல், ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், இல்லை மைல்டாகவும் இரும முடியாத அளவுக்கு இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாத்திரையை ஒன்று எடுத்துக்கலாம், சுடுதண்ணில் போட்டிங்கன்னா உடனே ஒரு 10 நிமிஷத்தில் நல்ல ரிலாக்ஸேஷன் தெரியுங்க. அது மாதிரியான ஒரு அருமையான மாத்திரை. சுவாசத்தை தடை செய்யக்கூடிய பேராமீட்டர் என்ன இருக்கோ அதை உடச்சி எரியக்கூடிய ஒரு அருமையான குளிகை தாங்க இந்த மாத்திரை. குளிகை மாத்திரை எல்லாம் ஒன்று தான். இது காலங்காலமாக பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து. ரொம்ப பேருக்கு சளியினால் பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மருந்து நிறைய பேருக்கு கொடுத்து நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஒரு சிலருக்கு சளி மைல்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப மோசமான கண்டிஷனாக இருக்கும். சிஓபிடினெல்லாம் சொல்லுவாங்க, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்னு ஒரு நோய். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மருந்துகளை நம்ம சேர்த்து கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அற்புதமான ரிசல்ட் கிடைக்குது. அது மாதிரி நம்ம மருந்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க செய்முறைக்கு போகலாம். நண்பர்களே, நாம் எல்லா மூலிகைகளையும் சுத்தி செஞ்சு தான் மருந்து தயாரிப்போம். அது மாதிரி முறைப்படி சுத்தி செய்த மிளகுத்தூள் ஒரு 25 கிராம், தாளிச்ச பத்திரி இலைத்தூள் ஒரு 25 கிராம், வெள்ளை இருக்கும் பூ ஒரு 25 கிராம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்தது, நேற்று எடுத்தது இன்றைக்கி வைக்காதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் வெள்ளை இருக்கும் பூ சாறு எடுத்து தனியாக வச்சுருக்கேன். பொருட்கள் ரொம்ப கம்மி தான், நல்லா அற்புதமாக மருந்து செய்யலாம். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக சுற்றி பண்ணி செய்யணும். மக்களே, இப்போ கல்வத்தில் வெள்ளை இருக்கும் பூவை போட்டு நல்லா 1 மணி நேரம் அரைக்கணுங்க. நல்லா நைஸாக மை மாதிரி அரைஞ்சிரும். அரைச்சதுக்கு அப்புறமா தாளிச்ச பத்திரி அதோடு கலந்து ஒரு 1 மணி நேரம் அரைக்கணும். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் போட்டு நல்லா 1 மணி நேரம் அரைக்கணும். மொத்தம் 3 மணி நேரம் ஆகுதுங்களா. நல்லா மைய அரைக்கணும். உங்களுக்கு சொரன்னு இதுவாக தான் கிடைக்குமே ஒழிய மை மாதிரி வராது. அதுக்கு தான் நம்ம வெள்ளை இருக்கும் பூவோட சாறு எடுத்து வச்சுருக்கோம். அதை கடைசியில் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ நாம் வாங்க அரைக்க போகலாம். நல்லா போட்டு நல்லா மூணுத்தையும் ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணி, அதாவது முதல்ல வெள்ளருக்கு போட்ட, அடுத்து மிளகு போட்ட, அதுக்கு அடுத்து தாளிச்ச பத்திரி போட்டு நான் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். 3 மணி நேரம் ஸ்டார்டிங்கு, 2 மணி நேரம் முடிஞ்சு 3ஆம் மணி நேரம் ஸ்டார்டிங்கு, இன்னும் 1 மணி நேரம் நல்லா அரைக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமா நாம் என்ன பண்ணுறோன்னா, வெள்ளரிக்கன் சாறு விட்டு அரைக்கிறோம். சாறு விட்டு மையப்பதம் வர வரைக்கும் அரைச்சிட்டோம். இனி மாத்திரை பிடிக்கணும். நாம் நல்லா மை மாதிரி அரைச்சாச்சு. கையில் ஒட்டலை பார்த்து இல்லைங்களா, இதில் ஒரு பச்சை பட்டாணி அளவு நம்ம உருட்டி நிழலில் உலர்த்தி பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், ஷேப்பு நல்லா ரவுண்டாக வரும். ஓகே, பாருங்கள் எப்படி அருமையாக வந்திருக்கு பாருங்கள். காய வச்சு எடுத்துருக்கோம். இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். நண்பர்களே, இவ்வளோ நேரம் இந்த எளிமையான செய்முறையை பார்த்தீங்க. மருந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சி டக்குன்னு செஞ்செல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா அதில் சுத்தி முறை ரொம்ப முக்கியம். சுத்தி முறை தெரியல அப்படின்னா நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய பட்டதாரி மருத்துவர்கள் பேசுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்று இந்த மருந்து செய்யுங்க. சளியினால் ஏற்படக்கூடிய மூச்சு திணறல், கட்டியாக ஆன சளி, சுவாச தடை, இதெல்லாம் நீங்கி நல்லா சந்தோஷமாக வாழலாம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.